ஜனநாயக வழியில் சனாதானத்தை வென்ற கதாநாயகனே, எங்கள் இளம் தலைவரே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராஜா அன்பழகன், சென்னை தென்மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், நியமனக்குழு உறுப்பினர், சென்னை மாநகராட்சி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. துணை முதல்வரா அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு மாசம் உரிமை தொகை வருதுமா, 1000 ரூபாய். அதை வச்சு நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு ஏதோ தேவைகளை நிவர்த்தி பண்றாரு. ஏதோ தீபாவளி பொங்கலானா அவரால் முடிஞ்சது எங்களுக்கு கொடுக்குறாரு. எங்களுக்கு எல்லா உரிமை தொகையும் கிடைக்குது, எல்லா இதுவும் கிடைக்குது. எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நாங்க அனுபவிச்சிருக்கோம். அவர் துணை முதல்வரா ஆனதுக்கு அப்புறம் எல்லா நலத்திட்டங்களுமே எல்லாருக்குமே போய் சேர்ந்திருக்கு. தளபதி ஸ்டாலின் உதயநிதியை நமக்காக ஒரு பொக்கிஷமா கொடுத்துருக்காரு. அது அவரோட கரத்தை வலுப்படுத்துறதுனாக்கா நாமெல்லாம் அவருக்கு துணையா இருந்து அவருக்கு மென்மேலும் அவரு வளர்றதுக்கும் அவருக்கு உறுதுணையா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கு சார். மகளிருக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்றாங்க. எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றாங்க. மகளிருக்குலாம் காசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் தான் சார், ரொம்பவே ஹெல்ப் தான். எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப விளையாட்டு துறையிலும் சரி, துணை முதல்வர் ஆனதும் சரி, சிறப்பா இருக்கு. எந்த ஒரு குறைகளும் இல்லை. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றாரு. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது நல்லா குழந்தைங்களுக்கோ இல்ல விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கோ ஒரு எடுத்துக்காட்டாவே இருந்தாரு. இப்ப துணை முதலமைச்சரா இருக்காரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவர் வரணும்னு ஆசைப்படுறோம். வருவாரு, நல்லா செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவருடைய ஆட்சி பிறகு நல்லாட்சியாக அமைய வேண்டும். அவருடைய தகப்பனார் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மனமாற வேண்டுகிறோம். துணை முதல்வருக்கு துறை சார்ந்து நல்ல செயல்பாடு நல்லா இருக்குது. அவர் மீண்டும் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவரு பொறுப்பேற்று நடத்துற விளையாட்டுத்துறை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக ஆதரவாக நல்லா உதவியெல்லாம் பண்றாரு. தொழில் கொஞ்சம் சிறப்பா இருக்கிற மாதிரி பண்ணாருன்னா திருப்பூர் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நல்லா இருக்குதுப்பா. நல்லா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு. எல்லாமே செய்யறாங்க. இங்க இருக்கிற கவுன்சிலர் வார்டுக்கு நல்லா பண்றாங்க. என்ன ஒரு இது இல்ல. அந்த 1000 ரூபாய் வருது. அவர் வர்றது ரொம்ப உதவி எங்களுக்கு. அந்த 1000 ரூபாய் வர்றது நல்லா உதவி பண்றாரு. நல்லா ஹெல்ப் பண்றாருப்பா. யார் என்ன சொல்லி பேசினாலும், சினிமாவோ மற்ற எதிர்கட்சியோ யார் வந்தாலும், அவர் குறுகிய காலத்துல எம்எல்ஏ ஆன பிறகும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகும் இன்று துணை முதல்வரான பிறகும் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியமா அவர் படிப்படியா முன்னேறிட்டு வந்தாரு. மக்களுக்கும் நிறைய நல்ல உதவிகளை செய்யறாரு. உடல்நல சரியில்லாத போது கலைஞர் காப்பீட்டு திட்டம் மற்றும் முதியோர் பென்ஷனு, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பணம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் பணம்னு புதுசா தோற்றுவித்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நிறைய ஊக்கத்தொகை கொடுத்து படிக்க தூண்டுதலாக படிக்கவும் வைக்கிறாரு. மற்றும் அவருடைய செயல்பாடு நம்ம நாட்டுக்கு இன்னும் மேலும் மேலும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் துணை முதல்வர் அதுக்கு முன்னாடியே எல்லாமே உதவிங்க வந்துச்சு. இப்ப துணை முதல்வர் ஆயிட்ட போது இன்னும் எல்லா உதவிகளும் எங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். அதாவது யங்ஸ்டார்ல அவர் முதலமைச்சர் ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இப்போ துணை முதல்வராக இருக்கும் போதுமே எல்லாமே பண்றாரு. அதே போல மு.க. ஸ்டாலின் ஐயா அவரும் எல்லாமே பண்றாரு. அதனால எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் ஆகுது. இந்த ஆட்சி ரொம்ப எங்களுக்கு நிம்மதியாகுது. மக்களுக்கு யார் வந்தாலும் போனாலும் இல்ல, இந்த ஆட்சி எங்களுக்கு எப்பவுமே நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லப்பா, நல்லா செய்யறாரு, நல்லா உதவி செய்யறாரு. பிள்ளைக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு. அவர் நல்ல மதி வருத்துப்பா. தமிழ்நாட்டுல இப்போ துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் ஒரு மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அவர் களத்துல இறங்கி ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர் தொகுதியில நின்று ஜனங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்ன்றது இரவும் பகலும் பாராம அவர் சேவை செய்யறாரு. இன்னைக்கு எல்லாரையோடைய அவர் தாத்தா அப்பா எல்லாரோடைய வருங்கால முதலமைச்சர்ல மிஞ்சிருவன்ற பதத்துக்குள்ள அவர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஆரம்பத்திலிருந்து நல்லா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருது. ரெண்டாவது அவர் படிப்படியாக தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சராகி இப்போ நல்லா செயல்படுறாரு. மக்களுக்கு வேண்டிய சேவையெல்லாம் செஞ்சுருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாத சுகமாக போகிறாரு. எதிர்கட்சிக்கும் உண்டான மரியாதை அவர் கொடுக்குறாரு. எல்லாருக்குமே எல்லா உதவியும் சேருதுமா. அவரு எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு. அவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் எல்லாருக்கும் நல்லது நடக்குது. எல்லாமே கிடைச்சிதுமா. எங்களுக்கு ஒண்ணு கூட பாக்கி கிடையாது. நாங்க ரோட்ல தான் இருக்கிறோம்.
எங்களுக்கு எல்லாமே வந்தது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்லாதப்பட்டவங்க எல்லாமே இருக்கிறாங்க, அதுங்களுக்குலாம் அவங்க நல்லா செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. அவர் நல்ல வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒரு நல்லது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பார். ஒன்றும் அவருடைய செயல்பாடு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அவருடைய ஒவ்வொரு அசைவும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. பல பேர் அவரை வந்து 2026 இதே கூட்டணியோட சிறப்பான ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு உதயநிதி அண்ணன் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா உதவியும் கிடைச்சிக்குதுங்க. அவரால் எங்களுக்கு எல்லா உதவியும் கிடைச்சிக்குது. ரோட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வெள்ள நிவாரணம், புடவை, அரிசி பருப்பு, பாய், பெட்ஷீட்டு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பிள்ளைங்க சாப்பாடு, ஸ்கூல்ல எல்லா உதவியும் செய்யறாரு. அவர் நல்லா பண்றாருங்க. இளைஞர் அணிகளுக்கு நல்லா செய்யறாரு, தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்யறாரு. அடுத்தபடி பக்கத்துணையா இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கத்துணையா இருக்காரு. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கத்துணையா இருக்காரு. செஞ்சாருமா எங்களுக்கு. ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் அட்டையிலேருந்து எல்லாமே வாங்குறேன். விஜய் காசு வாங்குறேன். எல்லாம் அவரோட இதுதான் நான் உதவி செய்யறேன். நான் எங்கள் குடும்பமே அதான், எங்கள் பரம்பரையே அதான். இப்போ எனக்கு யாருமே இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் நல்லா இருக்கணும். சேர்ந்துக்குதுமா, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் குடும்பத்துக்கு எல்லா சலுகையும் செஞ்சுக்கிறார். மீண்டும் மீண்டும் எங்கள் தலைவன் தான் வரணும். நாங்கள் இன்னைக்கு நேற்று இல்லை, 4வது தலைமுறை நாங்கள் இந்த கட்சியில் இருக்கிறோம். மீண்டும் நாங்கள் தான் உக்காரணும். அவங்க வந்தாதான் எனக்கு வண்டி கொடுத்தாரு, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினாரு, என் பேர பிள்ளைங்க தாய் இல்லாத பிள்ளைங்க 2 பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் காலேஜ் முடிச்சிடுச்சு. ஒரு பையன் காலேஜ், பொண்ணு காலேஜுக்கு போகிறான். எல்லா உதவியும் எங்களுக்கு செய்கிறார். எங்களுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. 76 வீடு வாங்கினேன், சிமெண்ட் ரோட்டில் பர்மா பஜாரில் கடை வாங்கினேன். எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. வீடும் கொடுத்துக்கிறாரு எங்களுக்கு. நாங்கள் கடை விற்கிறதோ இப்போ வண்டி வாங்கினேன், இப்போ வண்டி கொடுத்தாரு. எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. அவருடைய செயல்பாடுகள் இந்த வாலிபர்களுக்கு நல்லா ஊக்க கொடுத்து விளையாட்டு போட்டியில நிறைய உதவி செய்யறாரு. அதுபோல நிறைய இடத்துல அவருக்கு வரவேற்பு இருக்கு வாலிபர்கள் மத்தியில. வாலிபருக்குன்னு சில விளையாட்டுகள் பொருட்கள் அவர் மூலியமா வாலிபர்களுக்கு கொடுத்து வருகிறார், பரிசும் கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேலாக இன்னும் முழு ஒத்துழைப்போடு அவரும் வாலிபர்களுக்கு ஊக்குவித்து இந்த போட்டிகள்ல, விளையாட்டு போட்டிகள்ல கலந்து உற்சாகப்படுத்துறார். உதயநிதி அண்ணனோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, இப்ப விளையாட்டு துறையெல்லாம் முன்னாடி இருந்ததான்னு கூட தெரியாது. விளையாட்டு துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்களா, அதுல ஒரு தனித்துவ கவனத்தை செலுத்தி ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு ஊக்கப்படுத்தி அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து விளையாட்டு அந்த துறையே இன்னைக்கு எல்லாருமே ஒரு உலகமே பாக்குற லெவல்ல, ஒரு இந்தியாவே பாக்குற லெவல்ல ஒரு சிறப்பான முறை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி துணை முதல்வர் ஆன பிறகு ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டு அவர் துணை முதல்வர் இருக்கிற இதை விட்டுட்டு ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அமைச்சரை கண்காணிச்சு என்னெல்லாம் எப்படி செயல்படுறான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நாடே உற்று நோக்கிற வகையில நம்ம இளைஞர் செயலாளர் உதயநிதி மேல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பாக்குறாங்கன்னா, ஒரு இளம் தலைவர், இவ்வளவு பெரிய கூட்டம், இளைஞர் இவ்வளவு பேர் இருக்காங்க அவர் பின்னாடி நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு பிடிச்சது. எல்லாம் நிறைவா போகுது. நிறைவா இருக்கிறது நிறைவாவே இருக்கட்டும். இது அரைக்குடம் கிடையாது, அவரு நிறைக்குடம் தழும்பாது. அதனால எதை பத்தியும் ஒண்ணு இல்லை. எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. அவரு எல்லாமே செஞ்சுக்கிறாரு. 10,000 கூட குத்துக்கிறாரு 60 வயசுக்கு கூட. எது வந்தாலும் நாங்க அவருக்கு தான் போட்டு போடுவோம், யாருக்கும் போட மாட்டோம். அவருக்கு தான் நம்பி இருக்கலாம். அவரு இந்த வாட்டி அவர் தான் வருவார். கண்டிப்பா எல்லாருமே எங்களுக்கு சேர்ந்துக்குது. எல்லாமே எங்களுக்கு வரும். நாங்கெல்லாம் அவருக்கோ தான் ஓட்டே போடுவோம். இந்த ஏரியாவில் நல்லதை எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாத எங்க வீடு கேஸ் எல்லாம் இருந்தது நீலபட்சதாரக. அதுல நாங்க அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க பிஏ கிட்ட கொடுத்தோம். அவர் அவர்கிட்ட சொல்லி அந்த கேஸ்ல நல்லா எங்களை ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த வீட்டெல்லாம் திறக்க வச்சாரு எங்களுக்கு. அது ஒரு பெரிய நன்றி தான் அவருக்கு. நல்லா பண்றாரு, சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாருக்கும் நல்லதான் பண்றாரு. எங்க தெரு பசங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. சந்தோஷம் தான். தமிழ்நாட்டின் நம்பர் ஒன்னு முதலமைச்சர் அவர் தான். எல்லாம் நல்லா செய்யறாரு. 1000 ரூபாய் பணம் எவ்வளவு செய்யறாரு. ஏரியாவுக்கு நல்லா பண்ணிருக்கிறாரு. நிறைய எல்லா உதவியும் பண்ணிக்கிறாரு. அடுப்பு மருந்தோ பொருள் மருந்தோ எங்களுக்கு என்ன தேவையோ இருக்கிறாரு. எதனா ஒரு மழைகளை வந்தா கூட, ஒரு ஆபத்துனா, ஒரு பள்ளங்கள்ல எது இருக்கா அதுக்கு உடனே ஆளை விட்டு அமுச்சு அவரு பின்னாலே பாப்பாரு. எது ஒரு வீட்டு விசேஷமோ எதுவோ, அவங்க ஒரு கட்சிக்காரர் இல்லைன்னா கூட சாதாரணமான ஆளா இருந்தா கூட அவரே நேரில் பார்த்துட்டு போறாரு. முதல்ல அவரு துணை முதல்வர் ஆனதுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்.
அவர் மாநில இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது மிக சிறப்பா அவருடைய பணிகளை செஞ்சாரு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவருடைய சிறப்பான பணிகளை அவர் மேற்கொண்டார். அதே போல அவருடைய துணை முதல்வரா அவர் மென்மேலும் அவருடைய பணிகளை சிறக்க இந்த நேரத்துல வாழ்த்துறேன். துணை முதல்வராக செயல்பட ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 24x7 அந்த அளவுக்கு அவர் உழைச்சு நிற்கிறாரு. எங்க பிரச்சனை இருந்தாலும் அங்க போய் பார்க்கறதுக்கு தயாராயிட்டாரு. அதனால அவருடைய செயல்பாடு மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்குது. மேலும் மேலும் அவருடைய செயல்பாடு நன்றாக வரும். வயசு பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அனுப்புறாரு, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் அனுப்புறாரு, செக்கா கொடுத்துறாரு 10,000 5,000 அப்படின்னு. மற்றபடி நல்ல நாள் கெட்ட நாள் வந்தா அதுக்கெல்லாம் உதவி பண்றாரு, நல்ல சாப்பாடுலாம் போடுறாரு. ரொம்ப நன்றாக இருக்கு. அது தெளிவா நல்லா பண்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே நான் ஏடிஎம்ல இருந்தேன். இப்போ 4 வருஷமா மாறி இருக்கேன். இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அங்க கட்சி மேம்பட்டு நல்லா செய்யறாரு. கண்டிப்பா சிஎம் வருவார். அது எந்த மாற்றம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லபடியா இன்னும் நல்லா நிறைய செய்யணும். துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? மக்களிடம் கேட்கலாம் வாங்க. அவரோட பணியை அவர் கரெக்டா செய்யறாரு. எங்களை மாரி ஆளுங்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு எங்களையும் நல்லா மேம்படுத்தி வர்றாரு. அதனால அவர் இன்னும் இதுல இல்லாம இன்னும் அவர் முதல்வராக வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவர் ஆட்சிக்கு கொஞ்சம் நல்லது பண்ணாரு. மாசம் 1000 ரூபாய் போட்டாரு. படிக்கிற பசங்க கொஞ்சம் உதவி பண்ணாரு. மழைக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. இன்னும் இருக்கிற இதுவுக்கு நல்லா பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க நல்லா செய்யணும், உதவி செய்யணும். வேலை இல்லாதவங்க வேலை தரணும், படிக்கிற பசங்க உதவி பண்ணணும். அதான் நடுத்தருக்கிறவங்க லோன் மாரி இது மாதிரி கொடுக்கணும், இல்லாதவங்களும் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இருக்கிற காலம் இப்போ நல்லா சேர்ந்துன்னு வந்தால் நல்லாயிருக்கும். இதேமாதிரி சேர்ந்துனே வந்தால் எல்லாமே அவர் பக்கம்தான் இருப்பாங்க. அவருக்கு துணையாக தான் அவருக்கும் ஓட்டுலாம் போடுவாங்க. இதேமாதிரி நல்லா சேர்ந்துனே வரணும் அவர். அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபான்றது ரொம்பவே ஒரு உதவியா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரு 10 ரூபாய் இல்லாத ஒரு நிறைய வயசானவங்க அங்கங்க போய் பென்ஷன் கிடைக்காதனால இது கரெக்டா அந்த மாசம் எங்களுக்குமே அந்த மாசம் 15ஆம் தேதி எனக்கு 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள அந்த காசை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாசம் எனக்குமே 2 மாச காசு நான் விட்டு வச்சிருந்தேன். ஒரு லோன் கட்டலாம் 3000 ரூபான்னு. அதுல கம்மியா இருந்துச்சு காசு. எப்படா அந்த காசு வரும்னு காட்டு கரெக்டா அந்த 11 மணிக்கு டான்னு என்னோட பேங்க் புக்ல வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் நிறைய பேருக்கு உதவியா இருக்குது. வயசானவங்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்குது. பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் சரி, பென்ஷன் கிடைக்கிறவங்களுக்கும் சரி, கிடைக்காதவங்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு இந்த 1000 ரூபாய் ரொம்பவே உதவியா இருக்குது. நல்லா இருக்கு ராஜா. கொஞ்சம் வசதியாவும் இருக்கு. மழை தண்ணி எங்கேயும் தேங்காத இருக்கு. எந்த பிரச்சனை இல்லை. இப்ப எங்கனாலும் நிம்மதி. நல்லா பண்றாரு. அவர் ஒரு ஆக்டிவா இருக்காரு. நல்லா எல்லா இடத்துக்கும் போய் எல்லாமே நல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்லா ஒழுங்கா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சந்தோஷம். நல்லா டாப் லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மக்களுக்கு நல்லா செய்யறாங்க. அது மகளிருக்கு, குறிப்பா மகளிர் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. ரொம்ப நல்லா எல்லாமே பார்த்து செய்யறாங்க. நாங்க இல்லாதப்பட்டவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. லைட் போட்டிருக்காங்க. தெரு வசதி இருக்கவங்க ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 1000 ரூபாய் ஏத்துறாரு. ஸ்கூல் பசங்க நல்லா சலுகை பண்றாரு. நல்ல சலுகை தான் அவர் வந்ததுல இருந்து. நல்ல மாதிரியே பண்றாரு. நல்லா இறங்கி வேலை செய்யறாரு. மழைக்கெல்லாம் நல்லா இது பண்ணாரு. தண்ணி எல்லாம் வரல. நல்லா இருக்கு. உதயநிதி பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்னவர் ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்திலிருந்தே கட்சியில் இருக்காரு. சின்ன வயசுலேருந்தே கட்சியில் இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா மிஞ்சின அளவுக்கு வர்றாரு. இளைஞனி பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இளைஞனி பொறுப்பு வாங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வந்தாரு. இளைஞனி பொறுப்பு கொடுத்தாங்க. சேப்பாக்கம் தொகுதியில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் செயல்பாடை பார்த்து தான் தளபதி அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. மழைநீர் வடிகால் வாரியமாகட்டும், தாத்தாக்கு ஈக்குவலா அப்பாக்கு ஈக்குவலா உள்ளாரையும் வேலை செஞ்சாரு. அதெல்லாம் பாக்குறீங்க. அதே மாதிரி விளையாட்டு மேம்பாட்டு அணின்னு வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு மேம்படுத்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ரைட், வெல் அண்ட் குட். எல்லாம் நல்லா பாக்குறாரு. எல்லாருக்கும் நல்லா உதவி பண்றாரு. வேலை வாங்கி கொடுக்கறாரு. நல்லா இருக்குப்பா. எப்படியோ பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. நல்லா பண்ணுவாரு. நல்லா வரும். நாடு நல்லா இருக்கும். உண்மையா மெயினா என்னன்னா பெண்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு. இந்த விளையாட்டு துறையில ஃபர்ஸ்டா இருக்காரு. எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கிறாரு. வர்தா புயலுக்கு நல்லா பார்த்தாங்க திமுக கட்சி சார்பா. அப்புறம் வருஷத்துல 3 முறை எங்களுக்கு உதவிங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் அவ்வளோ மருத்துவ முகாம் நடத்துவாங்க. மருத்துவ முகாம் மழை ஸ்டேஷனில் உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவ முகாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பள்ளத்தில் தண்ணி இருக்குதுன்னா தண்ணிலாம் எடுத்து விடுறதுக்கு ஆள் உடனே அனுப்புவாங்க. கழிப்படை வசதி செஞ்சு தருவாங்க. அடைச்சிச்சின்னு ஒரு போட் பண்ணால் உடனே ஆளுங்களை அனுப்பிச்சு சுத்தம் பண்ணி விடுவாங்க.
இப்போ எங்களுக்கு அந்த பாத்ரூம் இருக்கிறது எவ்வளவோ ரொம்ப வசதியாக இருக்குது. நான் இந்த இடத்துல 40 வருஷம் இருந்த அந்த பாத்ரூமுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். நாங்களாம் பகல்லலாம் எங்களால் பாத்ரூமே போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ எவ்வளவோ எங்களுக்கு ஒரு 5 வருஷமாக அதுக்கெல்லாம் ரொம்ப சுதந்திரம் கிடச்சிருக்கு. ரோடுங்க மழை வந்தால் தண்ணி நிற்காது, இருந்தாலும் எங்களுக்கு மணல் தரதான் இருந்தும் எங்களுக்கு வடிக்கல் காவை அமைச்சு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. அண்ணனும் முதலமைச்சரும் உதவி செஞ்சுருக்காரு. உதயநிதி நல்லதாக இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க, ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. அதை பற்றி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்குது. இன்னும் நிறைய கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுப்பாங்க, கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஆல்ரெடி அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே அரசியல் கட்சியிலேருந்து தான் வந்தார். அவர் என்னதான் ஆக்டிங் பண்ணி நடித்தா கூட கடைசியாக அவர் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் தான் வருவார் தெரியும். ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு அவர் நல்லா தான் பண்ணிருக்காரு. ரோடு ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாமே அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு. ஸோ ஃபியூச்சரில் தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் என்ன புதுசாக பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ மு.க. ஸ்டாலின் அவர் பண்ணுறதை அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ இவர் சிஎம் ஆயிட்டா என்ன பண்ணுவாருங்கிறத ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். நிறைய நல்ல உதவி பண்ணியிருக்காங்க. இங்கே மழை பெய்யும் போது எல்லா நல்ல உதவியும் பண்ணுவாங்க. அப்புறம் டிராஃபிக் இல்லாமல் பார்த்துருக்காங்க இந்த ஏரியாவை. டிப்டி சிஎம் உதயநிதி நல்லா பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஏரியாக்கெல்லாம் ஃபுல்லாக. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா ஸ்கோப் கொடுக்குறாங்க. அந்த பசங்க நிறைய ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லா பண்ணுறாங்க. இது நிறைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பசங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நல்லா பண்ணுறாங்க. இப்போ அவர் டெப்டி மினிஸ்டர் ஆன பிறகு 1000 ரூபாய் கொடுத்ததை இப்போ எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறார். தகுதின்ற அப்படி இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த ஆர்டர் போட்டார், இப்போ உத்தரவு போட்டுருக்காரு. மீண்டும் இன்னும் பண்ணுவார். அப்பா சொல்லிலாம் வரலாம், இவர் தலைவர் சொல்லலாம் வரல. அவரா ஸ்ட்ரெயிட்டா வர்றாரு, அவரா பண்றாரு. பண்ணணும்னு ஆசை பண்றாரு. இப்போ பழப்படி சேப்பாக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா பாத்ரூம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யாரும் பண்ணல. அவர் எல்லாம் பண்ணி இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அந்த ஒரு பேருக்கு அவர் எங்கே மழை பெஞ்சா தண்ணி பெஞ்சாலும் அவர் தான் பார்ப்பாரு. சாப்பாடெல்லாம் மழை டைம்லலாம் அவங்க தான் எங்களுக்கு போடுவாங்க. செஞ்சா எங்களுக்கு செய்வார். கேட்டுக்கிறோம் நாங்கள் இதேமாரி எல்லாம் உதவி பண்ணுங்கன்னா உதவி பண்ணுவோம். ஆனால் நிறைய உதவி பண்ணிக்கிறாரு அவர். எங்க உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாருமா. வேட்டி அரிசி எல்லாமே கொடுத்துருக்குறாரு. அந்த கிறிஸ்மஸுக்கு கூட எங்களுக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு அதான் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் ஒரு உதவி தான். அவரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. எங்கள் ஏரியாவுக்கு எல்லா உதவியும் தான் பண்ணுறாரு அவர். எந்த உதவியும் பண்ணாதே இல்லை. எங்களுக்கு பம்பெல்லாம் கூட போட்டு கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவங்க தாத்தா காலத்துல இருந்தே அவங்க இருக்கும்போது திருநங்கைங்களுக்கு பேர் வச்சவரே அவர் எங்க தெய்வம். அவரு எங்களுக்கு ரொம்ப அவர் இன்னும் மலை போல வளரணும். அந்த பிறந்த நாள்ல திருநங்கையாக நான் அலேக்கா பேசுறேன். அவர் இன்னும் மலை போல வளரணும். இன்னும் அவர் வருஷம் 360 அவரே அவங்க இதுவே இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திருநங்கைங்களுக்கும் பொதுவான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உலகம் எல்லாத்தையும் நல்லா செய்கிறாரு. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அவருடைய இந்த முதலமைச்சர் பயணம் எங்களுக்கு ரொம்ப மன திருப்தி எல்லாமே கொடுத்துருக்குறது. இனியும் அவர் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் திருநங்கைங்களுக்கும் ஏழை எளிய மக்களுங்களுக்கு எவ்வளோ செய்கிறாரு. டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், எல்லாம் வாழ்த்துறாங்க. நாங்களும் அதில் ஒரு ஆளாக இருந்து நாங்கள் வாழ்த்தி எங்கள் மனசார வாழ்த்துறோம். நல்ல வரவேற்கத்தக்கது தான். இளைஞர் கையில் ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்க அப்பாவும் பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், அவங்க தாத்தாவும் பாரம்பரிய மிக்கத்த குடும்பத்திலேருந்து வந்ததுனால இலவச பஸ் வசதி அந்த ஏரியாவுக்கு சேப்பாக்கத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் குளத்தூர் பகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. எனக்கு பசிக்குதுன்னு ஒருத்தர் சோறு வாங்கி கொடுத்தா அவன் தான் கடவுள். அப்போ நான் எனக்கு ஏழை மக்களுக்கு யார் செய்கிறாரோ அவர் தான் முதல்வர், அவர் தான் என்னுடைய கடவுளாக நான் நினைக்கிறேன். துணிந்து வா, ஏழைகளுக்கு நல்லது செய்யவா, என்றென்றும் வரவேற்கிறேன் இந்த தமிழ். நல்லதான் பையன் இருக்குது. 1000 ரூபாய் தராரு, உதவியா இருக்குது. மழைக்கெல்லாம் முன்னாடி பண்றாங்க. நிறைய நிவாரணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பண்றாங்க. நம்மளோட சிஎம் பெண்களுக்கு இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1000 ரூபாய், அது பெரிய எதிர்பார்ப்பு எங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது பெரிய நல்லா இருக்கு. அது பண்ணிட்டு இருக்காரு. இவரும் இங்க நல்லா பாத்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நல்லபடியா தான் செய்துட்டு இருக்காங்க. விளையாட்டுத்துறை, பொதுத்தனித்துறை எல்லா துறைகளும் நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் செய்துட்டு இருக்காங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. டிஎம்கே தான் கண்டிப்பா வரும். ரொம்ப ஏழ்மையான பிள்ளைங்களாம் ஃபீஸ் கட்டுறாரு. திருநங்கைகளுக்கு ரெகுலராக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப்னு கேட்க வராங்கன்னு மனு கொடுக்க போறாங்கன்னு போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவராக கூப்பிட்டு வாங்குவார், பேசுவார், படிப்பார். அப்பயே படிப்பார். படித்து பார்த்து அவங்களுக்கு ரிப்ளையும் போகுது. அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாரு. அதே மாதிரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் வெண்டா இருக்குது, இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ் கொடுத்துருக்காரு. எலக்ட்ரிக் ஸ்டவ் அதுவும் சூப்பராக, யாரும் எதிர்பார்க்கல பப்ளிக்லாம். அதுவும் லேடிஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க.
சும்மா பாக்ஸ் கொண்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி இல்லை, லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ரெகுலராக இருக்கிற மாதிரி. அன்றைக்கி ஒரு நாள் பட்டாசு வச்சுட்டு முடிக்கக்கூடாதுன்றதுனால ரெகுலராக அவங்க வீட்டில் இருக்கணுன்ற எலக்ட்ரிக் ஸ்டவ் கொடுத்துருக்காரு. மக்கள் எதிர்பார்க்காத விஷயம் அது மக்கள் ஹாப்பி. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு இங்கே இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ்க்கு யாராச்சும் ரெக்யர்மெண்ட் ஏதாவது தேவைன்னா உடனே அவரை பார்த்து ஒரு மனு கொடுத்தாக்கா அதுக்கும் உடனே ரிப்ளை பண்ணுறாரு. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. சிறப்பாக பண்ணிட்டு இருக்காப்புல, நல்லா ஆட்சி இத்தனை வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும். பெண்களுக்கு ரேஷன் கடைக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லதமா செய்கிறாரு. ஒரு தண்ணி இருந்தால் அட்டன் டைம் நான் 56 வயசாகுது, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. உடனே ஒரு 2 ஹவரில் கிளியர் பண்ணுறாங்கம்மா. இந்த பயணங்களை வருஷம் 366 நாள் இதே தொடர்ந்தா நல்லா இருக்குமா. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. எல்லாம் நல்லது செஞ்சுட்டு வராரு. அவங்க அப்பா செஞ்ச மாதிரி மகனும் செஞ்சுட்டு வராரு. நல்ல இதுதான் பண்ணுறாரு, உதவிகள்லாம் செய்கிறாரு. நல்லா படிக்கிற பசங்களாம் எல்லாம் செய்கிறாரு. நிறைய ஏழைங்களுக்கு செய்கிறாரு. அதனால நல்லது பண்ணால் நல்லது தானங்க நாட்டுக்கு. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். தண்ணிலாம் எல்லாமே நல்லா பார்த்துருக்காங்க, எல்லாமே நல்லா உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றிங்க மேம். ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அதுக்காக ரொம்ப நன்றி இருக்கு. கட்சி ரீதியாக நல்லா இருக்கு. அவர் வரணும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்திருக்காரு. அவர் தொடர்ந்து நல்லபடியாக செயலாற்றி நல்ல பேர் வாங்கணும், அதுதான் எங்கள் ஆசை. பஸ் விட்டுருக்குறாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகுறது, அது லேடிஸுங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்குது. அப்புறம் எல்லாம் நல்லது செய்கிறாங்க, தண்ணி கிண்ணி எல்லாம் நல்லதாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கிறாரு அவர். 2வது திருப்பு வரணும், நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம். அப்பாவே வரணும், அப்பாவே நீங்கள் இருக்கணும். இது ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா அவங்க தாத்தா அப்பா பாரம்பரியமாக வந்துட்டு அரசியலில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் நல்லா தான் நடத்துகிறாரு. மேலும் வந்தாலும் அவர் நல்லா நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதன்படியே செயல்பட்டால் நல்லது. நல்லபடியாக போயிருக்கு மேடம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா இடத்துக்கும் போயிட்டு பண்ணுறாரு. அவரே ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணுறாரு, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ பரவாயில்ல, எல்லாம் ஃப்ரீ, பஸ் எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. உதயநிதி அண்ணா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா, நானு, ஸோ எல்லாருமே டிஎம்கே கட்சி தான். எங்க மாமால இருந்து எல்லாமே அங்கதான் வருஷம் நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். எனக்கு 18 வயசு ஆனதுல இருந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப பிடிக்கும் உதயநிதி அண்ணா, அவங்க ஃபேமிலினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொண்டுகள் நிறைவா இருக்குமா. துணை முதல்வர் பதவி ஏற்ற பிற்பாடு நிர்வாகத்தில் எல்லாம் வந்து செக் பண்றது, போக்குவரத்து இதெல்லாம் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அதே நலத்திட்ட உதவிகள் பண்றாரு, எல்லாமே கிளீனா பண்றாரு. அது எல்லாமே இங்க நிறைய பேருக்கு பர்சனலா ஹெல்ப் பண்றாரு. படிப்பு சம்பந்தம் ஹெல்ப் பண்றாரு. இப்போ ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அதை கரெக்டா செக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஃபீஸ்லாம் கட்டிருக்காரு நிறைய பேருக்கு. தீபாவளி பொங்கல் வந்து நல்ல கிஃப்ட் தராரு எல்லாருக்கும். எல்லா வீட்டுக்கும் தராரு. அவங்க வந்து கட்சிக்காரங்க அப்படிலாம் கிடையாது, ஓட்டு போட்டவங்க போடாதவங்க மொத்த தொகுதிக்கும் தராரு. எதா இருந்தாலும் மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக செயல்படுறாரு அண்ணன் அவர்கள். மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறார். என்ன குறைகள்ன்றது கேட்டு தெரிவித்துக் கொள்கிறார். அந்தந்த எம்பி எம்எல்ஏட்டையும் சொல்லி இந்த குறைகள்லாம் நல்லபடியாக செய்யணும்னு நல்லா முறையாக நல்லா செய்கிறார்கள். நல்லபடியாக இருக்குது, ஆட்சி நல்லபடியாக இருக்குது. 3 ஆண்டு ஆட்சி தொடர்ந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. எந்த மக்களுக்கும் லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எந்த கவலையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறார். வயசானவங்களும் சரி, டாக்டருங்களும் சரி, போக்குவரத்து மக்களும் சரி, எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். கவர்மெண்ட் வந்து நல்லா நடக்குது. அவங்க தாத்தா கலைஞர், அவங்க புள்ள வந்து ஸ்டாலின், உதயநிதி மரம் பேரன் கலைஞருக்கு, அவர் வந்து நல்லதை செஞ்சால் போதும். எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. இந்த தொகுதியில் எங்கள் ஏரியாவுக்கும் வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க, நல்லது செஞ்சாங்க எல்லாமே. வந்தாங்க, எல்லாரும் வீட்டுக்கும் வந்தாங்க. ஏன் செஞ்சுருக்காங்க. இப்போ டைலரிங் மிஷின் தராங்க. என்ன தொழிலோ அதுக்கேற்றது அந்த மாதிரி தராங்க. பரவாயில்ல, இப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அவர் வந்தது. நல்லா பண்ணிருக்காரு. காவா வேலைலாம் நல்லா பண்ணியிருக்காரு. செம்மையா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு, நல்லா பண்றாரு. எங்க தொகுதி நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, நல்லா பண்றாங்க. நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. மழைக்காக இங்கேயே சுத்தின்னு தான் இருந்தார். எல்லார்கிட்டையும் வந்து அன்பா பேசி எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டு போனார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்எல்ஏவாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்து அவரோட பணிகளை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக வந்து 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் கேப்பில் வந்து சூப்பராக வந்து
அவரோட பணிகளை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் பாராடுற ஒரே கட்சி திமுக கட்சி மட்டும்தான். நீங்கள் கடந்த 50 ஆண்டுகளை பார்க்கலாம். அது தலைவர் கருணாநிதியாக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை எதிர்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். தமிழுக்காக போராடுற ஒரே ஆள் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி 3 பேரை மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்கலாம் கட்சியை காப்பாற்றுறதுக்காகவும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் எடுத்துவாங்க. ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையான போராளிகள், தமிழுக்காக உண்மையான போராளிகள். நாங்க பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறேன். ஒமான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அது சம்பந்தமா நாங்க நிறைய வந்து சிறப்பான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமா, அவர் வந்து முதலாவது சொன்னா அவர் வந்து சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ. அவர் நல்லா பண்றாரு. ஃபர்ஸ்ட் சின்ன இதுல இருக்க எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் மக்களுக்காக ரொம்ப உழைக்கிறாரு, நல்லா பண்றாரு. முக்கியமா எப்படி சொல்றது, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நிறைய எங்களுக்கோசம் ஹெல்ப் பண்றாரு. ஐயா கீழே அவர் எங்களுக்கு இதுவா பண்றாரு. அவரோட செயல்பாடுகள் நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க. ரோட்ஸ்லாம் நல்லா போடுறாங்க. ப்ளஸ் விமென்ஸ்க்கு நல்லா இது கொடுத்து நல்லா இது பண்ணி வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. ப்ளஸ் நிறைய நல்ல மாற்றம் வந்திருக்கு, அரசியலே நல்ல மாற்றம் வந்திருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த சிறு வயசுல இந்த மாதிரி பொறுப்பேற்று நல்ல செயல்பட்டு எல்லா துறையிலும் நல்லா கவனிச்சுட்டு ஊர் மக்களை உட்காந்து சந்திச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 199% நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் விளையாட்டுத்துறை வந்து என் பிள்ளைங்களும் ஒருத்தன் பிஏ டிஎம்ஏ படிச்சிருக்காங்க, நல்லா பண்ண போயிட்டு இருக்குமா. இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சு 50 வயசு ஆகுது. இது வரைக்குமே எந்த ஒரு மதியம் பண்ணதில்லை. அது ஆக்சுவலாக முதலமைச்சரே பண்ணதில்லைன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா பண்ணுறாரு. எந்த ஓட்டு பிரிஞ்சாலும் நம்ம ஓட்டு பிரிய முடியாதுமா. இப்போ யாரும் வரலாம், இப்போ விஜய் வர்றாரு, மற்ற எல்லாம் வராங்க. அவங்க ஓட்டுலாம் இப்போ அதெல்லாம் சும்மா நம்ம போய் சொல்லலாம், போயிட்டு எல்லாம் சும்மா போயிட்டு வரலாம். இப்போ அவர் என்ன கேட்டினா, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பற்றிக்கும் நாட்டுக்கு நல்லா பண்ணுறாரு, தமிழ்நாட்டு நல்லா பண்ணுறாரு. அதர் ஸ்டேட்டுக்கும் சரி, இந்த ஊனமுற்றோருக்கு விளையாட்டு பொறுத்தவரை ரொம்ப அவர் உதவி பண்ணுறாரு. கேரளா இருந்தது, இப்போ வந்து மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா பிரதேசம் எல்லாத்துக்குமே அவர் தான் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறப்போ இப்போ மாரிமுத்து இருக்குங்களேன், உங்களுக்கு தெரியும் போயிட்டுனா மாரிமுத்து அவருக்கு ஹேண்டிகேப்டு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 55 லட்சம் கொடுத்துருக்காரு இப்போ. ஏன்னா அவர் ஒரு ஹேண்டிகேப்டு. அவர் நல்லா பண்ணுறாருமா. அவர் வந்து சின்ன வயசுலேயே அவங்களுடைய குடும்ப ஜீன் அந்த திறமையை அவருக்கு வளர்த்துக்கிட்டாரு. அது இயற்கையில் இருக்கிறது ஒரு பக்கம், அதை வளர்த்துக்கணும், எல்லாரும் அதை வளர்த்துக்கணும். அந்த திறமையை வளர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் இவர் இப்போ துணை முதல்வராக வந்திருக்காருன்னா அது யாருமே வேண்டி கொடுத்ததில்லை. அவருடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு மரியாதை, அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு பதவிங்கிறத விட அந்த பொறுப்பு ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது. அப்போ தான் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யறது பொறுப்பு தான். அது ஏதோ பதவியில் உட்காந்துட்டு சுகம் அனுபவிக்கிறது கிடையாது. உண்மையிலே முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ என்கிறது பெரிய பொறுப்பு. அத்தனை கோடி 8 கோடி மக்களுடைய நலன்களை பார்க்கணும், பாதுகாக்கணுங்கிறது தான். இல்ல, அவர் துணை முதல்வரா வரக்கூடிய அனைத்து தகுதியும் அவருக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு விபத்துல வரல, படிப்படியா முன்னேறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஆகி அதன் பிறகு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகி இப்போ துணை முதல்வராக இருக்காரு. இது வந்து கட்சியில வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அறிகுறிங்க. அது ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக. எல்லாம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, வாரிசு அரசியல்ன்ட்டு பேசுவாங்க. இவர் சிஎமோட சன்னுன்றதுனால சன்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்கன்னு. அப்படி கிடையாது, ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஃபீல்டு ஒர்க்கு மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சன்ஸ்லாம் பண்ணல, நாங்கள் பார்த்து இருக்கோம். இவர் ஃபீல்டு ஒர்க்கு ரெஸ்ட் எடுக்கிறாரா என்னன்னே தெரியல. காலையில் பார்த்த நியூஸில் பார்த்து ஒரு ஊரில் இருப்பார், ஈவினிங் திடீர்னு நீங்கள் ட்ரிப்ளிங்கனில் இருப்பார். அதனால ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் டெப்டி சிஎம்ஏ கொடுக்கலாம் அவருக்கு. அதனால சூப்பராக பண்ணுறாரு. அவரை பற்றி குறைய சொல்ல முடியாது. ட்ரிப்ளிகனில் யாருமே குறைய சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடு லெவலே நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அது குறைய சொல்ல முடியாது. தலைவருக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே வந்து ஃபீல்டு ஒர்க்கர் பார்த்தா டெப்டி சிஎம் அவர்கள் தான் ஃபீல்டு ஒர்க்கர். நல்லா ஒர்க் பண்ணுறாரு. சிஎம்முக்கான தகுதி 100ல் 200% இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, லேடிஸ் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஜென்ஸ் கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவர் தான் முழு தகுதி அவருக்கு தான் இருக்கு. நல்லா பண்ணுறாரு. நம்மளுடைய கார் ரேஸ் விட்டார், அது நல்லா இருந்தது. தண்ணி வந்தது, மழை பெஞ்சு, அதுக்கு நல்லா சேவை பண்ணார். பக்கா மக்களுக்காக தூங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரே தலைவன் உதய அண்ணா மட்டும்தான்.
இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை உதயண்ணா தான். ஆனால் அந்த துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. 26ல் அவர் தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இது திராவிட பூமி, கலைஞர் பூமி, பெரியார் பூமி, டாக்டர் அம்பேத்கர் பூமி. என்றும் எங்கள் உதயண்ணா உதயண்ணா உதயண்ணா. துணை முதல்வராக அண்ணன் உதயண்ணன் நல்லா பண்ணுறாரு. இளைஞர்களுக்கு நல்லா ஊப் பண்ணுறாரு. விளையாட்டு இதில் நல்லா இன்னும் நல்லா பண்ணுறாரு. அதுவே இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும்.